ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நான் உங்கள் கூட மண்டே விலாக் தான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். காலையில் எழுந்ததுமே அவன் மாவெல்லாம் வந்து கரைச்சி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் நியூஸில் பார்த்தா வந்து ஸ்கூல் வந்து லீவு அப்படின்னு போட்டிருக்கு. அப்புறம் மெசேஜும் வந்து வந்தது. சரி ஓகே அப்படின்னு கொஞ்ச நேரம் வந்து வெளியில் நின்றுட்டு இருந்தேன். மழையில் நனையிறதோ அதுக்கப்புறம் வந்து மழையை ரசிக்கிறதுலாம் ஒரு தனி சந்தோஷம்தான். ஸ்கூல் டைம்லலாம் வந்து பார்த்திங்கன்னா மழை வந்தது அப்படின்னா வரும்பொழுது சைக்கிள் ஓட்டிகிட்டு மழையில் வேகமாக வருவோம். ஃப்ரெண்ட்ஸ் கூட அந்த பெட் கட்டி சைக்கிள் ஓட்டுறதுல ஒரு தனி சந்தோஷம். சரி நம்ம வீடியோக்குள்ளே வரலாம். வாங்கிட்டு வந்த காய்கறிகள்லாம் வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சிடலான்ட்டு கல் உப்பு மஞ்சத்தூள் சேர்த்து தக்காளி மட்டும் நான் தனியாக தண்ணி பிடிச்சி அதை வந்து போட்டு வச்சுட்டேன். இது ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம இன்னொரு ரன்னிங் வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கிச்சன் டவல் இது மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எடுத்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். நான் யூஸ்வலாக கொரோனா அப்படின்னு இல்லை, எப்போவுமே வந்து இது மாதிரி தான் காய்கறிகள் வாங்கிட்டு வந்தேன். சில தடவை நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வைக்க முடியல, அதெல்லாம் வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருவேன். இந்த ட்ரேயில் தான் நான் வச்சு ஃப்ரிட்ஜில் யூஸ் பண்ணுறது. கொஞ்சம் வந்து எடுத்து யூஸ் பண்ண ஈஸியாக இருக்குது. அதனால தான் ஃபஸ்ட்டெல்லாம் வெளியில் வச்சுட்டு இருந்தேன். ஆனால் சீக்கிரமாக வந்து கெட்டு போயிடுது. சரி ஓகே ஃப்ரிட்ஜ்லேயே வச்சுக்கலாம் அப்படின்ட்டு தேவையான அளவு மட்டும் இப்போ வாங்கிட்டு வந்து வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கிறது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சோயா சங்க்ஸு உருளைக்கிழங்கும் போட்டு இட்லிக்கு ஒரு குருமா பண்ணலாம் அப்படின்ட்டுருக்கேன். பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் காரசாரமாக குருமாலாம் ரொம்பவே பிடிக்கும். சரி இது வரைக்கும் குருமா வந்து சோயா சங்க்ஸ் வச்சு ட்ரை பண்ணதில்லை, ட்ரை பண்ணலான்னு பண்ணேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்ததுங்க, சூப்பராக இருந்தது. நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஒரு மட்டன் கிரேவி ஸ்மெல் வந்து வந்தது. இத்தனைக்கும் எல்லாமே நம்ம வீட்டில் அரைச்சே சேர்த்த ஃப்ரெஷ்ஷான மசாலா மட்டும் தான். இட்லி கூட சாப்பிடும்பொழுது இந்த மழைக்கும் அதுக்கும் சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு. அப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு சண்டே வந்து பார்த்திங்கன்னா நான் வீடியோ போட்டிருப்பேன், பார்த்துருப்பீங்க. கோவிலுக்கு போயிருந்தோம். சரி அதனால் அன்றைக்கி நான்வெஜ் எதுவுமே எடுத்து செய்ய முடியல. குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சீ ஃபுட் கொஞ்சம் பிடிக்கும். சின்னவளுக்கு எறா பிடிக்கும், பெரியவளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ் ஃப்ரைனா ரொம்ப பிடிக்கும். சரி அதனால் வாங்கிட்டு வந்து செஞ்சு கொடுக்கலாம். ஸ்கூலும் வந்து லீவ் இல்லையா. அன்றைக்கி வந்து நான் ஒரு விஷயம் தெரிஞ்சுட்டேன். இனிமே வந்து மண்டேல நம்ம போய் மீன்கள் அது மாதிரி எறா அதெல்லாம் வாங்கக்கூடாது அப்படின்ட்டு. ஏன் அப்படின்னா சண்டே வந்து மீதமானதை தான் மண்டே வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. அது ஒரு ரீசன். வாங்குறதுக்கு முன்னாடியும் யோசிக்கல அன்றைக்கி. அது மட்டும் இல்லாமல் ஒரு சம்பவம் நடந்தது. எதுக்காக இந்த மாதிரி வந்து ஏமாத்துறாங்க அப்படின்னு தெரியல. ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது. சத்தமும் போட விரும்பலை. ஏன்னா அது தப்புன்னு அவங்களே வந்து உணர்ந்துட்டு பைசாவும் ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க. வஞ்சரமும் மார்வலஸ் அப்படின்னு 2மே வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும். இது வந்து பாதி கட் பண்ணிவிட்டு முக்கால்வாசி பாடி மட்டும் இருந்தது இந்த மார்வலஸில். நாங்கள் வஞ்சரம் வந்து கேட்டிருந்தோம். இதுதான் நான் சொல்கிறேன் மார்வலஸ். இது பார்க்குறதுக்கு வஞ்சரம் மாதிரி இருக்கிறதுனால சரி நாங்கள் மீதி ஆல்ரெடி பாதி கட் பண்ணதில் மீதி இருந்ததை நாங்கள் வாங்கிட்டோம். அப்புறம் கட் பண்ணுறவங்க வந்து மெலிசா வந்து ஸ்லைசஸ் போட சொன்னால் கொஞ்சம் பெருசாக தான் போட்டாங்க. அவங்க சத்தம் போட்டு கேட்டதுக்கப்புறம் மெலிசா போடுங்க, இது வராது, இது வஞ்சரம் இல்லை, இது வந்து மார்வலஸ்ன்றதை அவங்க வந்து சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் மனசு கஷ்டமாக போய் கேட்டாங்க. கேட்டுட்டு அப்புறம் ஃப்ரெஷ்ஷாக வந்து வஞ்சரம் கட் பண்ணி கொடுத்தாங்க. இப்படிலாம் இருக்குது, எவ்வளோ கவனமாக இருக்க வேண்டியதாக இருக்குதுன்னு பாருங்கள். அப்புறம் வீட்டுக்கு வந்ததுமே எல்லாம் க்ளீன் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எறா வந்து இந்த மாதிரி ஸ்லிட் போட்டுட்டு அதில் இருக்கக்கூடிய குடலை வந்து நம்ம எடுத்துடணும். கொஞ்சம் கவலை மீனும் வாங்கிட்டு வந்திருந்தேன். குழம்பு வந்து வச்சிடலாம். எறா வந்து தொக்கு மாதிரி பண்ணலாம் அப்படின்னு. வஞ்சரம் வந்து மசாலா பண்ணி மேரினேட் பண்ணிட்டா நாளைக்கு கூட வந்து சாப்பிட்லாம் அப்படின்ட்டு தான். குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இறால் குழம்பு வச்சுட்டு மீன் கொஞ்சம் மேரினேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். அடுத்தது வரும்பொழுது இந்த சீட்லெஸ் கிரேப்ஸ் ரொம்பவே பிடிக்கும். அதுவும் வந்து வாங்கிட்டு வந்தேன். இப்போ வந்து கிடைக்கிது. அதை வந்து மஞ்சத்தூள், கல்லுப்பு எதுவுமே நான் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள், கல்லுப்பில் கொஞ்சம் நேரம் வந்து ஊற போட்டுருவேங்க. அது என்னவோ தெரில, எனக்கு அது பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ரன்னிங் வாட்டரில் ஒரு 2 வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் பசங்களுக்கும் நானுமே சாப்பிட்டு வந்து கொடுக்குறது. இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அன்றைக்கி வந்து நான் ரைஸ் எடுத்துக்கல. ராகி களி வந்து கிண்டலாம் அப்படின்ட்டு மாவு எடுத்து உப்பு போட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து கரைச்சி வச்சுருந்தேன். இது வந்து பச்சரிசி சேர்த்து நிறைய பேர் செய்வாங்க. நான் வந்து ப்ளெயினாகவே செய்யலாம் அப்படின்ட்டு வீடியோஸ்லாம் வந்து நிறைய போயிட்டுருக்கலாம். சரி அதை பார்த்து ட்ரை பண்ணலாம் தான் பண்ணேன். கொஞ்சம் தண்ணி வந்து அதிகமாக வச்சுட்டேன். மற்றபடி டேஸ்ட் நல்லாயிருக்கு. இருந்தாலும் நம்ம அந்த அரிசி கூட சேர்த்து சாப்பிடும்போது அது ஒரு தனி ருசி. அதை வந்து புளிக்க வச்சு சாப்பிடுவோம் இல்லையா, இது வந்து அப்படியே நம்ம ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கிறோம். அதனால் அந்த கொஞ்சம் மாவு வாசனை வந்து இருந்த மாதிரி எனக்கு இருந்தது. மற்றபடி டேஸ்ட் நல்லா தான் இருக்குது. குழம்பு கூட வந்து நல்லா காரசாரமாக இருந்ததுனால சூப்பராக இருந்தது. அன்றைக்கி எனக்கு ரொம்ப பிடிச்ச லஞ்ச் தான். எனக்கு வந்து கூழெல்லாம் விட களி சாப்பிட ரொம்ப பிடிக்குங்க. அதுவும் மீன் குழம்பு, கருவாட்டு குழம்புலாம் யாருக்கு தான் பிடிக்காது. அதனால் கவலை மீன் குழம்புக்கும் களிக்கும் ரொம்ப அருமையாக இருந்தது. இது வந்து நல்லா வெந்துருச்சு. ஒரு 20 நிமிஷம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொதிக்கிற தண்ணியில் நம்ம கரைச்சி வச்சுருக்க ராகி மாவை சேர்த்து கைவிடாமல் இது மாதிரி ஒரு கட்டை கரண்டி போட்டு நம்ம கிளறிட்டே இருந்தோம்னா 20 நிமிஷம் ரெடி. இது வெந்துருச்சா எப்படி நம்ம பார்க்கணுன்னா, கையில் வந்து நல்லா தண்ணி நம்ம நனைச்சிட்டு தொட்டு பார்த்தோன்னா கையில் மாவு ஒட்டக்கூடாது. அப்போனா மாவு வந்து நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம்.
இது கொஞ்சம் தண்ணி அதிகமானதுனால இந்த ஷேப் வந்து உருண்டையாக வரல, இருந்தாலும் பரவாயில்ல. இதுவே ரொம்ப நல்லா தான் இருந்தது. இது கூட நல்லா வந்து பார்த்திங்கன்னா தளன்னு நம்ம மீன் குழம்பு எடுத்து ஊற்றி அது 2 தொட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா அப்படியே பிரமாதமாக இருக்கும். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்ற விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப ருசித்து அனுபவித்து சாப்பிட தான் பிடிக்குங்க. ஏனோ தானோ நம்ம சாப்பிட்டோம் அப்படின்றலாம் மைண்ட் செட்டில் கிடையவே கிடையாது. பொறுமையாக ரொம்ப பிடிச்சு அதை வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி அந்த சாப்பாடு வந்து நான் சாப்பிடுவேன். சாப்பிட்டு முடிச்சாச்சு. அதுக்கப்புறமா எல்லாமே நானே வந்து வாஷ் பண்ணிட்டேன். ஹெல்ப்புக்கு வர அக்கா வந்து பார்த்திங்கன்னா, அன்றைக்கி நான் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு நான்வெஜ்லாம் செஞ்சேன்னா நம்ம வந்து பாத்திரம் தேய்ச்சா கொஞ்சம் மனசுக்கு நிறைவாக இருக்கும், சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். அதனால தான் நானே வந்து எல்லாம் தேய்ச்சி முடிச்சுட்டு எல்லாமே எடுத்துகிட்டு போய் வந்து பார்த்திங்கன்னா, அது அந்த இடத்துல ஆர்கனைஸ் பண்ணி வச்சாச்சு. கிச்சன் கவுண்டர் டாப் வந்து எனக்கு கேஸ் ஸ்டவ் பக்கத்தில் இது ஒன்று தான் இருக்குது. அதனால் ஏதாவது கட் பண்ணணும், ஏதாவது வந்து நம்ம ரெடி பண்ணணும்னா இந்த இடத்த தான் நான் யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். உடனே நான் வந்து பார்த்திங்கன்னா அதை டீக்ளட்டர் பண்ணால் தான் எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த ஸ்டாண்டு இருக்கிறதுனால எல்லா பாத்திரங்களும் அதை தேய்ச்சி போட ரொம்பவே வசதியாக இருக்குது. அப்புறம் இது எடுத்துகிட்டு அந்த தண்ணியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தள்ளி விட்டுட்டேன். திராட்சை வந்து ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அது 2 வாட்டி நல்லா ரன்னிங் வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு அதையும் ஒரு பக்கம் எடுத்து வச்சாச்சு. இது ரொம்ப பிடிக்கும் எனக்கு, டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்கும். எவ்வளோ சாப்பிட்றோம் அப்படின்னே தெரியாது, அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் எடுத்து வச்சு அப்புறம் யூடியூப்லாம் பார்த்துட்டே சாப்பிட்டுட்டு இருந்தேன். அதுக்குள்ளே நான் வந்து பார்த்திங்கன்னா தேய்ச்சி வச்சுருந்த சட்டி, இது பிரசாதம் கொண்டு போயிருந்ததில்ல அந்த பாத்திரம் எல்லாமே கொஞ்சம் வெயில் இருந்ததுனால வெயிலில் வச்சு வந்து எடுத்துட்டேன். இந்த மாதிரி வெயிலில் வச்சு எடுத்து கொஞ்சமாக கடலை மாவு சேர்த்து நம்ம மண் பாத்திரம்லாம் செஞ்சோம் அப்படின்னா நல்லா வந்து நம்மளால் தேய்ச்சோம் அப்படின்னா நல்லா மெயின்டைன் பண்ண முடியும். அப்புறம் மேட்டும் இருந்தது 2, அது துவைக்க வேண்டியது, அதையும் வந்து துவைச்சி காய போட்டாச்சு. இதோட இந்த வீடியோ வந்து முடியுதுங்க. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய ஷார்ட்ஸ் வீடியோவும் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். இன்ட்ரெஸ்ட் இருந்தால் செக் அவுட் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.